பால்கார ராஜாவுக்கு சீக்கிரமா பணக்காரர் ஆகணும்னு ஆசை. முதல்ல கலப்படம் இல்லாம பாலை விற்பனை செஞ்சு எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கினது மட்டும் இல்லாம அவங்கிட்ட நிறைய வாடிக்கையாளர்களும் சேர்ந்தாங்க. அதுக்கு பிறகுதான் ராஜா தன்னுடைய சுயரூபத்தையே காட்ட ஆரம்பிச்சான். பாலில் நிறைய தண்ணீர் கலந்து விற்பனை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சான். ஒரு நாள் அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் நிறைய தங்க காசை வாங்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருந்தான். அந்த சமயம் ஒரு தேவதை அவன் முன்னாடி தோன்றி, நீ ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறத பார்த்தேன், உனக்கு ஏதாவது தந்துட்டு போலான்னு வந்தேன், இந்தா கொஞ்சம் தங்க காசு சொன்னது. உடனே ராஜா தன் கையில் தங்க காசு இருந்த பையை திறந்து காட்டினான். போதுமான தேவதை கேட்டதும், இல்ல இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு ராஜா கேட்டான். மறுபடியும் இப்படியே கேட்டதும் கடைசியில அந்த பை நிரம்பி போய் அந்த பை கிழிஞ்சே போச்சு. அதுக்குள்ளே இருந்த தங்க காசுகள் கீழே தொட்டதுமே சாம்பலா போயிடுச்சு. உடனே தேவதையும் மறைஞ்சு போயிட்டாங்க. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு ஏமாற்றி சம்பாதித்த காசு சில நிமிடம் காணாமல் போயிடுச்சுன்னு அப்படியே உடைஞ்சு போனான். பேராசை பெருநஷ்டம்.